வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் செக்மெண்ட். இந்த பெருமை மிகு தஞ்சை மாவட்டத்தில் இந்த நியூஸ் தமிழ் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக 3 கட்சிகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஆடுதுறை உத்ராபதி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சார் வணக்கம். அதே போல அதிமுகவிலிருந்து மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பேராவூரணி திலீபன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருவையாறு சட்டமன்றத்தினுடைய தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திமுகவுடைய ஆட்சி காலத்துல தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு நீங்க பட்டியலிடுவீங்க? நீங்க ஆரம்பிக்கலாம். திலகர் திடலுக்கு அருகில் தஞ்சை பெரிய கோயில். அந்த தஞ்சை பெரிய கோயிலின் 1000 ஆண்டு விழாவை நடத்தியவர் காவிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். எண்ணி பார்க்க வேண்டும். தஞ்சை நகரம் நகராட்சியாக இருந்தது, அதனை மாநகராட்சியாக உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெருமை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. நஞ்சையும் புஞ்சையும் விவசாயிகளின் வயிற்றின் பால் வார்த்த ஒரு தலைவர் உண்டென்று சொன்னால் அவர்தான் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். இலவச மின்சாரத்தை இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்திய தலைவர் கலைஞர். அதுபோல் 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்தவர் கலைஞர். கலைஞரின் அன்பு மகன் அண்ணன் தளபதி இன்றைக்கு விவசாயிகளுடைய வழி தெரிந்தவர், இந்த மாவட்டத்திலே பிறந்தவர். ஆகவே விவசாயிகள் உயர்வடைய, இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லிற்கு ஆதார விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டுமா? மகளிருக்கு பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதிமுக சார்பில் அதிமுக தமிழ்நாட்டை 6 முறைக்கு மேல் ஆட்சி செய்திருக்கின்றது. தொடர்ந்து இங்கு பல அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். உங்கள் ஆட்சி காலத்தில் தஞ்சை மாவட்டத்துக்கு நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் தொடரலாம். எடப்பாடியார் அவர்களே ஒரு விவசாயியே வந்தவுடன் காவிரி நதிநீரை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஏழை எளிய விவசாய பெருமுடி மக்கள் முப்போகம் விளைவிக்க வேண்டும். அவர்களுக்கு அனைவருக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டுமானால் காவிரி நீர் பொய்க்காமல் வர வேண்டும் என்று 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி காவிரியை புனரமைப்பு செய்கிறது மட்டுமல்ல, தமிழகத்திலே ஓடுகிற 32 ஆறுகள், ஆரணியாறு, கொரட்டலையாறு, கூவம், மடையாறு, பாலாறு, ஓங்கூராறு, வராகநிதி, மலட்டாறு, பெண்ணையாறு, கெடுகளாறு, வெள்ளாறு, காவிரியாறு, மற்றொரு வெள்ளாறு, அம்புலியாறு, பம்பாறு, அக்கினியாறு, கொழுவலாறு, குரட்டக்கரையாறு, மணிமுத்தாறு, உத்தமபுரசமங்கையாறு, வேம்பாறு, வைப்பாறு, கல்லாறு, குண்டாறு, நம்பியாறு, கோதையாறு, அனுமனாறு, அமராவதி ஆறு என்கிற 32 ஆறுகளில் கூவத்தை தவிர அத்தனையும் வெட்டி கட்டி நீர் பரப்பை பெருப்பி அத்தனை ஏரி குளங்களையும் நிறைத்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழகத்தில் ஒரு நீரிய மேலாண்மை புரட்சியை செய்த 2ஆம் கரிகால சோழன் அன்றைய முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. நன்றி. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. நீங்கள் இந்த 16 ஆண்டுகளில் தஞ்சை மாவட்டத்திற்கு செய்தது என்ன? நீங்கள் தொடரலாம். ஒரு கோழியின் குஞ்சு பருந்துகளிடம் இருந்து அகப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு குஞ்சுவை பாதுகாக்கின்ற கோழி போல இந்த நிலத்தில் நாசகார திட்டம் வந்துவிடக்கூடாது என்று கடந்த 16 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். அதற்கு என்னால் உறுதியாக பட்டியலிட்டு சொல்ல முடியும். 2013 2017 வரை மீத்தேன் எரிகாற்று திட்டம் தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்ட திட்டம் எங்களை கிட்டத்தட்ட 4 வருடம் போராட வைத்தது. அந்த போராட்ட களத்தில் 13 முறை நேரடியாக வந்து களத்தில் நின்று போராடியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில் பார்க்கும் போதெல்லாம் நெஞ்சம் பூரித்து நிற்கின்ற பெருவுடையார் கோயிலில் 800 ஆண்டு காலமாக நிறைவேறாத இருந்த தமிழ் வழி குடமுழுக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய ஆலோசனைப்படி செந்தில்நாதனாகிய நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 800 வருடம் கழித்து தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ் வழி குடமுழுக்கை நாங்கள் சாத்தியப்படுத்தினோம். அடுத்ததாக 2வது சுற்று ஆரம்பிக்கிறது. சார் 2வது சுற்று போயிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்ப எனக்கு சில கேள்விகள் இருக்கு உங்க எல்லார்கிட்டயும். அதுல ஒரு சில கேள்விகளை நான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
தஞ்சாவூர்ல கும்பகோணம் மாவட்டத்தை தனியா பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமா இருக்கு. இப்ப இந்த கோரிக்கையில நம்முடைய முதலமைச்சர் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல இதை தனி மாவட்டமா பிரிச்சு தரேன்னு சொல்லி சொன்னாரு. சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இன்றைய முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சொன்னது போல் இந்த திட்டத்தை செய்து கொடுக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கும்பகோணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் திருடமூர் எம்எல்ஏ மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்திலே கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அதனை மாவட்டமாக அறிவிப்பதற்கு அறிவிப்பில் தேர்தல் அறிக்கையில் ஆகவே வாக்குறுதி 505 வாக்குறுதியில இது ஒரு முக்கியமான வாக்குறுதி சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதி ஏன் செய்யல? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 21 மாநகராட்சி இருக்கு. இந்த 21 மாநகராட்சியில ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநகராட்சி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்ல மட்டும்தான் 2 மாநகராட்சி இருக்கு. அப்படிதானே சார்? தஞ்சாவூர்ல மட்டும் தான் 2 மாநகராட்சி இருக்கு. அப்ப நாம அதை மாவட்டமா உருவாக்குறதுக்கான எல்லா தேவையும் இருக்கு. ஒரு எல்லா தேவையும் இருந்தும் கும்பகோணத்தை தனியாக பிரிப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? அதிமுக ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மாவட்டத்தை கூட பிரிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் கேள்வி. மாநகராட்சி நிறைய நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்தி இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணத்தை பிரிப்பதற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். கும்பகோணம் என்று சொன்னால் எல்லோருக்கும் நினைக்கிறது வடநாட்டிலே கும்பமேளா போல் மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆகவே எல்லா சிறப்புகளும் தகுதிகளும் இருக்கிறது. முதலமைச்சர் விரைவில் அதனை அறிவிப்பார்கள் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஐயா, இப்ப இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்குங்க ஐயா. இப்ப முதலமைச்சர் அப்ப எதிர்க்கட்சி தலைவராகும் போது கொடுத்த வாக்குறுதிகள், நம்ம ஆட்சி திமுக ஆட்சி வந்ததுன்னா இதையெல்லாம் நம்ம கட்டாயமா செய்வோம் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பேராவூரணியில் தொழில்பேட்டை உருவாக்கப்படும், வந்துருச்சுங்களா? பேராவூரணியில் தொழில்பேட்டை அதற்கான அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கான அடிக்கல் நாட்டை முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து செய்து விட்டார்கள். அதனைக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நிமிஷம் புரியுது. பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கடைக்கோடி பகுதி. எந்த ஒரு திட்டத்தையும் பேராவூரணியில் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர், சாதாரண சட்டமன்ற உறுப்பினருக்கு உள்ள நிதி எவ்வளவோ அதை செய்தார். ஒப்பரை தேங்காய் விலையை உயர்த்தி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கஜா புயல் ஏற்பட்ட போது அந்த தென்னை விவசாயிகளுக்கு யூரியா மூட்டைகளை இலவசமாக கொடுத்திருக்கிறார். கஜா புயல் ஏற்பட்ட போது பேராவூரணியில் தான் அதிக தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டது. எடப்பாடியார் அவர்கள் தஞ்சை டெல்டா பகுதிக்கு 1100 கோடி ரூபாய் ஒதுக்கியதில் பேராவூரணிக்கு மட்டும் 110 கோடி ரூபாய் ஒதுக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மீனவர்களுடைய சிப்காட் ஏன் கொண்டு வரல, தொழில்பேட்டை ஏன் கொண்டு வரலங்கிறதான் கேள்வி. நம்மளுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில அந்த பகுதிக்கு வாக்குறுதி கொடுத்தோம், கொண்டு வரல அப்படிங்கிறத மக்கள் சொல்றாங்க. அதே குறைய அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம கேட்கலாம். 10 ஆண்டுகள், அவங்களாவது 5 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த பகுதி பின்தங்கிய பகுதி, நீங்களே அண்ணா அழகா சொல்றீங்க. அப்படி பின்தங்கிய பகுதின்னு தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு தோணல? எடப்பாடியார் அவர்கள் சென்ற ஆட்சியில் இருக்கிற பொழுது 20 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய நெல் அரைக்கிற ஆலையை உருவாக்கி அதன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அப்பொழுது ஆட்சி கடைசி நேரத்தில் அதை நிறைவேற்ற முடியாமல் அரைக்கிற தொழிற்சாலையில படித்த இளைஞர்கள் வேலைக்கு சொல்றேன். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரியுடைய பொங்கி வரக்கூடிய காவிரியை தடுத்து நிறுத்தி இங்க கல்லணை கட்டிருக்கிறாங்க. தமிழ் மன்னர்கள் உலகத்துக்கே பாடம் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட நம்முடைய காவிரியில தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறுகள்ல தேவையான அணைகள் கட்டி தரப்படும் நம்ம ஆட்சியில வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை அணைகளை புதுசா நீங்க கட்டியிருக்கிறீங்க? நாங்கள் அணைகளை இப்பொழுது சொன்னது போல் நிரம்ப அணைகள் கட்டிய காரணத்தினால்தான் பேராவூரணி நான் கேக்குது, இந்த 5 வருஷத்துல தஞ்சை மாவட்டத்துக்கு பக்கத்துல நீங்க எத்தனை அணைகளை கட்டி இருக்கிறீங்க? பேராவூரணியில் மற்றும் 3 அணைகள் தொகுதியில புதிய அணைகள் கட்டப்பட்ட தென்னை விவசாயிகள் 5 வருஷத்துல. ஆமா, இன்னைக்கு தண்ணீர் முழுமையாக விவசாயிகளுக்கு, தென்னை விவசாயிகளுக்கு சென்றடைகிறது சொன்னா அதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி என்பதை இன்றைக்கு கட்டி கொடுத்த பகுதியில் ஒரு ஆறு கூட தூர்வாரப்படவில்லை. இந்த 5 வருஷத்தில் தஞ்சாவூர்ல நிறைய மணல் கொள்ளை அதிகமா நடக்குது அப்படிங்கிறாங்க. அதை தூர்வாரிய காரணத்தினால்தான்
இன்றைக்கு தென்னை விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் சென்றடைகிறது. ஆரே இல்லாத ஊர்ல திமுக மாடல் எம்எல்ஏ அசோக்குமார் சொல்லி இருக்கிறார். சரி, ஓகே. இப்ப என்னன்னா நீங்க வந்து ஆறுகளை நாங்க முழுமையா தூர்வாரி இருக்கோம், போதுமான அணைகளை கட்டி இருக்கிறோம் நீங்க சொல்றீங்க, கட்டல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன் அணை கட்டியிருக்காங்க, எதற்காக கட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். காவிரி பெருகின்ற இடத்துல திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒவ்வொரு 8 கிலோமீட்டருக்கும் அணை கட்டியிருக்கிறாங்க. அது மிதவை அணை. அது எதற்காக கட்டப்பட்டதுன்னா அந்த மிதந்து போற இடத்துல மண்ணள்ளி விற்கிறதுக்காக கட்டப்பட்டது. எல்லாமே மிதவை அணை தான். நீங்க சொன்னீங்க இல்லையா காவிரி நீங்க வந்து அடிக்கல் நாட்டுனீங்களான்னு. மு.க. ஸ்டாலின் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கக்கல் இருந்தார் இல்லையா, அதே போல இந்த தேர்தல் அறிக்கையில ஏடிஎம்கே என்ன செய்யும்னா பேராவூர்னில அந்த தேங்காய்க்காக அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த ஒத்தக்கல்ல எடுத்துட்டு போய் ஊரா சுத்தம். என்ன இவங்க அவங்களையும் கேட்க மாட்டாங்க, அவங்க இவங்களையும் கேட்க மாட்டாங்க. நீங்க கேட்ட கேள்வி தேங்காய்க்கான விளைபொருளுக்கான என்ன விளையிடுனா காவிரி நதியை ஓடாத இடத்துல எப்படி அணைக்கிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சி இப்ப நீங்க தேர்தல் வாக்குறுதி சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, என்னன்னா இடஒதுக்கீடு முறையில வந்து மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதாவது சாதி ரீதியான இடஒதுக்கீடு முறையை வந்து நாங்கள் மாற்றுவோம், அதாவது தமிழ் குடிகளுக்கான இடஒதுக்கீடு முறையை அறிமுகம் செய்வோம், பொருளாதார நிலை சமூக தேவைகள் அடிப்படையில அந்த இடஒதுக்கீடு இருக்கும் அப்படின்றீங்க. ஏன்னா இடஒதுக்கீடுங்கிறது சாதி ரீதியில தான் இந்தியா முழுமைக்கும் கொடுக்கப்படுது, அதை போய் மாத்துன்னு சொல்றீங்க. அது எப்படி ஏன் மாத்தணும்? நீங்க உண்மையிலேயே சாதிய ரீதியான இடஒதுக்கீடு இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே அதன் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறதாங்கிற கேள்விதான். நீங்க அண்ணல் அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சமுதாயத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்க மேல வரணுங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த முறையே தப்பு அப்படின்னா அது எப்படி? அந்த முறை தப்பு இல்ல. இதை நாங்க என்ன சொல்றோம், ஏற்கனவே சாதி வாரியில் இருக்கிற இடஒதுக்கீடுல நிறைய சிக்கல் இருக்கு. ஒரு சமூகம் ஒரு வளர்ந்து கொண்டு வந்திருக்கிற சமூகத்தினுடைய எண்ணிக்கை மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 2021 தேர்தலில் நாம இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கான சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும்ங்கிறதனுடைய வெளிப்பாடு தான் அந்த அறிக்கை. சரி, ஓகே ஓகே, நீங்க ஏதோ சொல்லுங்க. நண்பர் பேசுவது தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் விரோதமான கொள்கை. அவர் பேசுவது RSS சித்தாந்தம் தான் பொருளாதார இடஒதுக்கீடு. இதை எம்ஜிஆர் கொண்டு வந்த பொழுது அடுத்து நடைபெற்ற தேர்தலில் முடிசூடா மன்னன் என்று விவரிக்கப்பட்ட எம்ஜிஆர் வெற்றி வாய்ப்பை இழந்தார், படு தோல்வியை அடைந்தார் என்பது தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு. ஏன் வேண்டும் இட ஒதுக்கீடு என்பதை எல் கணேசன் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். ஆகவே இடஒதுக்கீடு ஏன் வேண்டும்? இங்கே பேசுகிற ஆடுதுறை உத்திராபதி இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு விவசாயினுடைய மகன். என் அப்பன் கைநாட்டு, என் பாட்டன் கைநாட்டு, என் அப்பன் பெயர் பாவாடை, என் தாத்தன் பெயர் மொட்டையாண்டி, இதுதான் பெயர். ஆனால் இன்றைக்கு நான் MA BL PhD இது எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு MA BL PhD எங்கிருந்து வந்தது? இந்த இடஒதுக்கீடு கொள்கையினுடைய பிதாமகன் பூகம்பம், ஈரோட்டு பூகம்பம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான அதனை சிதைப்பதுதான். எப்படி சொல்ல முடியும்? அவர் இடஒதுக்கீடுனால படிச்சு மேல வந்திருக்கேன்னு சொல்றாரு, எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அவர் முடிச்சு அதனை சிதைப்பதுதான். நான் வந்து PhD சயின்டிஸ்ட், அணு வேதியியல் விஞ்ஞானி. என்ன பெரியார் படிக்க வைக்கல, என்ன நான் வெளிநாடுகள்ல 8 வருஷம் பெரியார் படிக்க அவர் இடஒதுக்கீடுனால படிச்சு மேல வந்திருக்கேங்கறாரு. அது தப்பு இல்லையே. இதை நாங்கள் ஏதோ வேண்டாம்னு சொல்றது போல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாமே, சரியாதானே இருக்குங்கறாரு. நீங்க அத மாத்துறீங்க. தமிழர்களுக்கான முன்னுரிமை அப்படிங்கறீங்க. அது தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகளை வழிவகுக்காதா? பேச விடுங்க. பிரச்சனை என்னன்னா இங்க இருக்கிற இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிற இடஒதுக்கீடு பெயரளவில் இடஒதுக்கீடா இருக்கிறத ஒழிய எண்ணிக்கை அளவில் இடஒதுக்கீடா இல்ல. பெயரளவுல எப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், சாதி, அந்த சாதியை எண்ணி இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? இனத்தின் அடிப்படையில கொடுப்போம், தமிழ் குடிகளுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு மாதிரியான சிக்கலை உருவாக்காதா? வேதத்தை உருவாக்காதா? பிரிவினையை உருவாக்காதா? பதில் சொல்லிடுறேன். அதாவது தமிழ் இனம் அப்படின்னா ஒரே இனம் தான். இனம் வந்து பிற்காலத்துல குடிகளா பிரிஞ்சு இருக்குன்னு தான் தமிழ் குடிங்கிறது. இதுல வந்து திராவிடர் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க ஏற்கனவே முறையில் இங்க இருக்கிற வர்ணாசிரமத்தின் அடிப்படையில நீங்க ஒழிச்ச சாதியின் அடிப்படையில இப்ப இடஒதுக்கீடு நீங்க தான் சாதியை ஒழிச்சிட்டீங்களா, இப்ப அதுல இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நாம அதற்கு எதிராக பேசல. இப்பயும் சொல்றேன், சாதி வாரியான இடஒதுக்கீடுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பை வெளியிடல.
இவங்க என்னமோ இது ஆர்எஸ்எஸ் பாஜக, நல்ல வேலை இன்ன வரையிலும் சொல்லலே நினைச்சிட்டு இருந்தேன். திமுக காரவங்க வந்தா நீங்க பிஜேபியோட பிடிம்னு குத்தாம போட்டாங்க, அண்ணன் குத்திட்டாரு. சரி, ஓகே, நன்றி. ஷாம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்ல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்கள் சார்பாக இங்க 5 நபர்கள் கேள்விகளை முன்வைக்க வந்திருக்கிறாங்க. நான் ஒரு 27 வருடமாக வாழை விவசாயம் பண்ணி வாழையை வந்து வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வருவேன். தொழிற்சாலை கொடுத்து எங்களுடைய பொருளா வந்து வாழையெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. வாழை இலைக்கு ஒரு தொழிற்சாலை வேண்டும். வாழை தாருக்கு வந்து வெளிநாடுக்கு அனுப்புறதுக்கு எந்த பகுதியில கேக்குறீங்க? திருவையாறுல வந்து 50 திருவையாறுல வாழை இலை, வாழை சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு ஒரு தொழிற்சாலை வேணும். நெல்லுக்கு அடுத்தபடியே வாழை தான் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சிச்சு. நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதாவது போராட்டங்கள் செஞ்சிருக்கீங்களா? நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? வேகமா. அண்ணனுடைய கோரிக்கையை நான் அப்படியே ஏற்றுதான் ஒட்டுமொத்த திருவையாறுக்கும் 10 கட்சி மாவட்டமா பிரிச்சு திருப்பந்துருத்தி இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். தேர்தல் அறிக்கை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். திருப்பந்துருத்தியில் வாழையை பதப்படுத்தி விற்பனை நிலையத்தை உருவாக்கி தருவேன். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். வந்த 1 வருடத்திற்குள், நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற்ற வந்த 1 வருடத்திற்குள் அதை கட்டாயம் திறப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறேன். 1 வருஷத்துக்குள்ள செய்யலன்னா, செய்ய முடியலன்னா அடுத்த முறை என்ன நீங்க ஓட்டு போடாதீங்க. இந்த கையெழுத்து போட்டிருக்கேன், நீங்க கோர்ட்ல போய் கேஸ் கூட போடலாம். அதிமுக சார்பில் இதுக்கு நீங்க என்ன வாழை தீர்வு விவசாயம் கண்டிருக்கீங்க? தஞ்சை மாவட்டத்தில் உங்களுடைய கோரிக்கை இன்னும் சில தினங்களில் அமைய இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், எடப்பாடியாருடைய ஆட்சியில் இன்னும் விரிவுபடுத்தி நல்ல முறையில் செய்து கொடுக்க வேண்டும். நன்றி சார். திமுக சார்பில் நீங்க சொல்றது என்ன? ஏன்னா நம்மளுடைய கடந்த தேர்தல் வாக்குறுதியில் கூட இருக்கு, திருவையாறு வாழை ஏல சந்தை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. ஆம்னு போட்டிருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அந்த வாழை இலை புயல் வந்து விட்டால், அந்த வாழை சேதமடைந்து விட்டால் அவர்கள் அந்த இழப்பீடு பெறுகிற வகையில் இன்சூரன்ஸ் திட்டத்தை இன்றைய திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது. விவசாயிகளை வாழ வைக்க மாட்டாங்க. வாழை இலை கிழிஞ்சு போனவனே அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கிறது. இதுதான் விவசாயிகளை இவர்கள் அவங்க நிறைய திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஏல மையம்லாம் கொண்டு வந்து கைத்தட்டலுக்காக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருவையாறுல ஏல மையம் இருக்கா? விவசாய திருவையாறுல ஏல மையம் இல்ல. உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். ஆகவே மழையை பொறுத்துதான் விவசாயினுடைய வாழ்வு பொருந்திருக்கிறது. நாளைக்கு களத்து மேடு சென்று மிகப்பெரிய இதுக்கு என்ன தீர்வுங்க ஐயா? இதுக்கு என்ன அறுவடை செய்யலாம் என்று எண்ணுகிற பொழுது இதற்கான தீர்வையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 60,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நிலையத்தில் வெளியில காஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நெல் மூட்டையை கொண்டு போய் சொல்லுங்க, சரியான கேள்வி. நெல் மூட்டையை கொண்டு போய் சேமிப்பு கிடங்குல அது வைக்கிறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் கடந்த ஆட்சியிலும் இல்ல, இந்த ஆட்சியிலும் இல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள் பண்ணிருக்கோம், நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்கோம்லாம் சொல்றீங்க. நாங்க நியூஸ்ல போட்டிருந்தோம், வயிறே எரியுது அதை பார்த்தா. அவ்வளோ நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு வீணாகி போயிருக்கு. நாம் தமிழர் கட்சி நிறைய போராடி இருக்கிறோம், அவ்வளோ தீர்வு கொண்டு வந்தோம்லாம் சொல்றீங்க. ஏன் இதுக்கான போராட்டத்தை நீங்க பெருசா முன்னெடுக்கல? அதற்கு தான் நாங்க இந்த கையெழுத்திட்ட வாக்குறுதியை கொடுத்திருக்கோம். இந்த வாக்குறுதியை போகும்போது நெறியாளர்கிட்ட கொடுத்துட்டு போறேன். திருவையாறு கட்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட 230 இடத்துல வந்து மேற்கூரை இல்லாத நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு. அதுல என்னென்ன கொடுமை தெரியுமாங்க? 40 ரூபா வாங்கிக்குவாங்க. ஆனா எடை போடுவதற்கு முன்னாடி அந்த நெல்லுக்கு என்ன சேதாரம் வந்தாலும் விவசாயிகள் தான் பொறுப்பு. நீ வந்து மழை வந்துச்சுன்னா உன் வீட்டுல இருந்து தார்பாயை எடுத்துட்டு வந்து மூடிக்க, நீ பாதுகாத்துக்க, நாங்க இருக்க மாட்டோம். ஆனா நெல்லுல ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி ஈரப்பதம் இல்லாம இருக்கும்? அப்ப கொள்முதல் பண்ணுவதற்கு 40 ரூபா. அந்த 40 ரூபா எதற்கு? ஏன் நெல்லை நீ பாதுகாத்து நெல் கொள்முதல் செய்யணும். ஆனா 40 ரூபா வாங்கப்படுகிறது. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய். அதுதான் 236 இடங்கள்ல நாங்க சர்வே எடுத்து திருவையாறு தொகுதி முழுமைக்கும் அந்த இடத்துல நெல் கொள்முதல் நிலையம் வந்து திறந்த வெளியில இன்னும் இருக்கு. சொன்னாங்க இல்லையா, ஒரு பைக்கை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு ஒரு டேபிள் சேரை போட்டுட்டு நெல் கொள்முதல் நிலையம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா அந்த இடங்கள்லாம் படம் பிடிச்சு அதற்கென்று நாங்க தேர்தல் வாக்குறுதியை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அதிமுக 10 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடியும் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. மற்ற மாவட்டங்கள்ல போதுமான நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்ல பாதுகாப்பு கிடங்குகள் இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டின் நெல் களஞ்சியம் அப்படின்னு தஞ்சாவூரை சொல்றோம். நீங்களே பல மேடைகள்ல அதை பல பெருமையா பேசியிருக்கீங்க. அப்ப நம்மளுடைய ஆட்சி காலத்துல தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கணும்ல, ஏன் செய்யல? கழக ஆட்சியில செய்யலன்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செய்யல அப்படின்னா இந்த கிடங்குகள் இல்ல. இந்த விவசாயிகள் பிரச்சனை அதிமுக திமுகவை நீங்கள் வந்து ஒரே இலக்கில் வைத்து பார்க்க கூடாது. விவசாயிகளுக்கு தஞ்சையை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது திமுக.
விவசாயிகளை பாதுகாக்கிறது அண்ணா Right. திராவிட அண்ணா முன்னேற்ற பேசுவாரு. கழகம். Okay. இதை யாராலும் மறுக்க முடியாது. சரி அண்ணன் மறுப்பாரு பாருங்க இப்ப. சரி ஓகே அண்ணா நீங்க சொல்லுங்க என்ன விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்றாரு அண்ணன் அதிமுகல இருந்து. நம்முடைய அதிமுக சார்ந்த நண்பர் திமுக துரோகம் செஞ்சிருச்சுங்கிறார். ஆகவே அவர் சொல்வது முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பதற்கு சமம். துரோகம் செய்வதற்கென்றே பிறந்த ஒரு கட்சி உண்டென்றால் அது அகில இந்திய அதிமுக என்பதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளுடைய பிரச்சனையில் விவசாயிகளுக்கு எதிரான கருப்பு சட்டங்களை மோடி கொண்டு வந்த பொழுது தஞ்சையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மீத்தேன் எரிவாயு காற்று எடுப்பதற்கு ஏலமிட்ட கட்சி எழுதி கொடுத்த கட்சி திமுக. இந்த டாபிக் உள்ள ஐயா இப்ப புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமில்லையா நம்ம அவர்களை போன்றவர்கள் போராடவில்லை என்றால் பன்னாட்டு கம்பெனிக்கு போயிருக்க மறுக்க முடியுமா? ஓகே ஓகே அண்ணா இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் முழுமையா வெற்றி உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு கண்ணே கண்ணு ஜெயிச்சிருந்தது. அவரும் உங்க கட்சிக்கு வந்துட்டாரு. இப்ப முழுமையா தஞ்சை மாவட்டம் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப மட்டும் இல்ல இதற்கு முந்தைய வரலாறுகள் எடுத்து பார்த்தாலும் நீங்களே சொல்லிட்டீங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டிருச்சு. அப்ப தஞ்சை மாவட்ட மக்கள் எதுவும் இல்ல. தஞ்சை மாவட்ட மக்கள் திமுகவை அதிக அளவுல நேசிக்கிறாங்க. அப்படி உங்களை அதிகமா நேசிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்பொழுது நண்பர் கேட்டதை போல மழை காலத்தில் எதிர்பார்க்க முடியாத புயல், மழை, வெள்ளம் போன்ற சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அந்த நெல்லை பாதுகாக்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான பாதுகாப்பு கிட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டிலும் நிறைய நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். சரி ஓகே அவங்க போதுமானது இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. ஓகே டன். ஷாம் அடுத்த கேள்வி. அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய புள்ளிட உயர்மற்ற பாலம், அதாவது இப்போ வந்து அரியலூர் மாவட்டத்தில் கட்டிட்டாங்க. கட்டி அது கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நடைமுறை இருக்கு. ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் அந்த குடிக்காடு பகுதியில் என்ன கட்டாம இருக்கு, அதை எப்ப கட்டுவாங்க என்பது கேள்வி. சரி அதிமுகவிடம் இந்த கேள்வி. பாபநாசத்தில் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்று கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வருகிற ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் உங்களுடைய கோரிக்கை, பாபநாசம் தொகுதி மக்களின் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை நிச்சயமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். ஓகே நன்றி ஐயா. அவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததால முடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தொடர்ந்து மேம்பாலங்களை கட்டுகிறது என்று பெயர் பெற்ற ஆட்சி திமுக ஆட்சி. இன்றைக்கு முதல்வர் தளபதி அவர்களும் தொடர்ந்து துணை முதல்வர் அவர்களும் உயரடுக்கு மேம்பாலங்களை 4 வழிச்சாலைகளை நண்பர் சொன்னதை போல விக்கிரவாண்டி தஞ்சாவூர் சாலை இன்னைக்கு 20 நிமிஷத்துல நான் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் வந்திருக்கேன். ஆகவே இப்படி தொடர்ந்து பாலங்களும் இணைப்பு சாலைகள் நிறைய இடங்கள்ல கட்டிருக்கீங்க. இந்த இடத்துல கட்டலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். அதையும் நிறைவேற்றி தருவார்கள். ஓகே நன்றி நன்றி. தஞ்சாவூர்ல உள்ள ஆரூரான் சர்க்கரை ஆலை வந்து விவசாயிகளின் ஆதார் கார்டை வைத்து 212 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. யார் வாங்குறது ஐயா? அந்த சர்க்கரை ஆலை உரிமையாளர். ஓகே இதை வந்து விவசாயத்துக்கு நிலுவைத் தொகையை வந்து 300 கோடி ரூபா இருக்கு. இந்த நிலுவைத் தொகை விவசாய தலையில அடிபட்டு இதுவரையிலும் 1000 நாட்களுக்கு மேல மக்கள் போராடி வராங்க. இதுக்கு சரியான தீர்வு இதுவரையும் இல்ல. 1000 நாட்கள் ஆகும். 1000 நாட்களுக்கு மேல 1014 நாட்கள் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்கு. 1212 நாட்கள் போராட்டம் பண்ணி இருக்கிறது. தொடர் போராட்டம் நடக்குது. தொடர்ந்து நடக்குது. இதுக்கு நீங்க ஏதாவது போராட்டம் நீங்க போய் நடத்திருக்கீங்களா? இதற்கு எங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். அவங்க போராட்டம் நடத்துகின்ற இடத்திற்கே போய் பல நாட்கள் நாங்க அமர்ந்துட்டு வந்தோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைந்த பிறகு எந்த கொம்பனா இருந்தாலும் சரி 1 வருடத்திற்குள் அதை நாங்க சரி செஞ்சு தருவோம். இந்த மக்கள் முன்னாடில நாங்க வந்து வாக்குறுதி தரோம். பதில் சொல்லிட்டீங்க சார். நீங்க சொல்லுங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்திலும் நடவடிக்கை எடுக்கலன்றது சேர்த்து தான் சொல்றாரு. அதான் ஐயா கவனப்படுத்துறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வந்ததற்கு பிறகு நிச்சயமாக அரசனுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுடைய நிலுவைத் தொகை உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படும். சரி ஓகே நன்றி. நீங்க சொல்லுங்க ஐயா. விவசாயிகளுக்கு தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் இப்படிப்பட்ட சில விதமான சட்டத்துக்கு புறம்பான சில செயல்கள் நடைபெறுகிறது. அதனை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான செயல்லாம் எதை சொல்றீங்க ஐயா? இப்ப 3 வருஷமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையில அந்த பிரைவேட் தானே அவங்க. ஓகே அதை பெற்று தரதான அரசுடைய கடமை. ஏன்னா இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் வேற இருக்காரு இங்க. அப்ப நம்ம பெற்று கொடுத்தோம். எங்க ஊர் பக்கத்துலயே அந்த மாதிரி ஒரு சக்கரை ஆலை இருக்குது. உங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குன்றீங்களா? அது போல சில ஓகே அதாவது மக்கள்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஓகே தேவைகள் நிறைவே அடையாது. ஏதோ எங்களுடைய எதிர்த்தரப்பு தோழர்கள் வந்து எல்லாத்துக்கும் கைத்தட்டி நீங்க ஆரவாரம் பண்றீங்க.
விவசாயிகள் 3 வருஷமா போராடுறப்ப ஏதோ அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கமே என்ற ஒரு கோரிக்கை அவர் வைக்கிறார். இங்கொன்றும் அத்தி பூ பூத்தார் போல் இருக்கிற ஒரு பிரச்சனையை கையில் வைத்துக் கொண்டு இதற்கு பதில் சொல், இதற்கு பதில் சொல் 1000 பேரோட பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்ல. 1200 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டு ஒரு தனியார் முதலாளி, நீங்க வந்து அது ஒரு பிரச்சனை இல்ல, இது ஒரு பிரச்சனை. விவசாயிகள் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, எடப்பாடியாரோ அல்லது மு.க. ஸ்டாலின் அவர்களோ தமிழ்நாடு முழுமைக்கும் தான் சட்டம் கொண்டுட்டு வருவாங்க. ஒரு பகுதி, அந்த பகுதியில் உள்ள அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து இந்த விவசாயி அந்த விவசாயின்னு நாங்க பிரிச்சு பார்க்க மாட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒரே விவசாயி தான். அதுல நீங்க ஒரே சட்டையில நீங்க போட்டுக்கிறீங்கிறத அவங்க சொல்ல வர்றது. பராமரிப்பு திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்ப இதை போல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப நாம் தமிழர் கட்சி கிட்ட இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு சார். என்ன அப்படின்னா, உங்களுடைய வரைவு அறிக்கையில நீங்க என்ன விஷயங்களை, நிறைய திட்டங்களை சொல்லிருக்கீங்க வாக்குறுதிகள்ல. அதுல வந்து அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் கட்டாயம் அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் அப்படிங்கிறீங்க. இது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரம் மாதிரி இருக்கு. அது இப்ப என் குழந்தைய வந்து நான் வந்து எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்றத நான் தானே முடிவு பண்ண முடியும். நீங்க எப்படி கட்டாயப்படுத்தி இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லுங்க. அது நான் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஆயிட்டேன்னா என் புள்ள படிக்கிறதுக்காகனால அரசு பள்ளியை நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல மாத்துவேன். அதுதான் பொருள், அதுதான் பொருள். என்ன, இங்க நல்ல கண்ணு என்ற ஒரு நபரை தவிர எந்த அரசியல்வாதியாச்சும் இங்க போய் தனியார் மருத்துவமனை தவிர வேற எந்த சிகிச்சை பார்த்திருக்காங்களா? பொருந்துமா? எந்த அரசியல்வாதியாவது உண்டு உண்டுதான் சொல்றேன். எங்கள் ஆட்சியில் எங்கள் அரசு மருத்துவமனையில தான் அண்ணன் சீமான மட்டும் இல்ல, சீமான் அண்ணனுடைய மகனும் வந்து வைத்தியம் பார்ப்பாரு. ஆட்சி அமைந்த பிறகுதான் அரசு மருத்துவமனைக்கு சீமான் போவாரு. இன்னொன்னு சொல்றேன், அது வரைக்கும் தனியார் மருத்துவமனை. என்ன சொல்றேன், நாங்க தனியார் மருத்துவமனைக்கு போறோம். நாங்க இல்ல இப்ப தரமா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப என்னன்னா, இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அரசு மருத்துவமனை தரமா இல்லன்னு வச்சுப்போம். இப்ப அண்ணன் சீமான் அங்க மருத்துவத்துக்காக போறாரு அப்படின்னா, இப்ப அத என்னென்ன பிரச்சனைகள் கண்டறிஞ்சு ஒரு போராட்டம் நடத்தலாம், அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகலாம். அதுக்காக கூட அதை பயன்படுத்திக்கலாம். தேவை இருக்கிற பட்சத்துல ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணே சொல்றேன். சீமான் என்ன போய் பிரச்சனையை கண்டறிஞ்சு எல்லாருக்கும் சொல்றதை விட மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை அரசு அலுவலகத்துக்கு போய் அவரே விஷுவலா போயிட்டு இருக்காரு, நிறைய இடங்கள்ல போறாரு, ஆய்வு செய்யறாரு. சிகிச்சைக்கு போகணுங்கிறேன், பார்வைக்கு இல்ல, சிகிச்சைக்கு போங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தஞ்சை மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? வாக்களித்தால் இந்த மாவட்டத்திற்கு என்ன கிடைக்கும்? திருவையாறு தொகுதிக்கு உட்பட்ட திருப்பந்துரத்தில நாங்க வாழைக்கான ஆய்வு நிலையத்தையும் வாழை விற்பனை நிலையத்தையும் கொண்டு வருவோம்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறோம். அதே போல கண்டியூர் ஊராட்சி உள்ளிட்ட இடத்துல வெற்றிலை அதிகமாக இருக்குது, வெற்றிலைக்கான திறந்த சந்தையை உருவாக்கி தருவோம் என்று கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறோம். அதிமுகவினுடைய வாக்குறுதி என்ன? தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில 8 தொகுதிகளுக்கும் சேர்த்தே நீங்க பேசலாம். பேராவூரணி ஒரு கடைக்கோடி பகுதியாக இருக்கிற காரணத்தால் அந்த மண்ணிலே இருக்கிற தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தென்னையை வாங்கி அந்த தேங்காயை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நிச்சயமாக கழக ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே அதுக்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு விட்டது. பேராவூரணி தொகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி தம்பலம் பகுதிக்கு ஒரு தனி தாலுக்காவாக உருவாக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதை வருகிற ஆட்சியிலே நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். தஞ்சையை பொறுத்தவரை தஞ்சை மண்டலத்தை வேளாண் மட்டுமல்ல, இது உலக பிரசித்தி பெற்ற தமிழனுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இன்னும் புகழ் சேர்க்கிற வகையில், பெருமை சேர்க்கிற வகையில் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தி அந்த மக்களை ஈர்ப்பதற்கான அனைத்து உதவிகளையும், அந்த மக்கள் தங்கி செல்வதற்கான அனைத்து வசதிகளையும் செய்வோம். திமுக சார்பில் நீங்க இந்த 8 தொகுதி மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? இந்த மாவட்ட மக்கள் திமுகவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? உங்களுடைய வாக்குறுதி. ஒரு மக்களுக்கு என்ன தேவை? உணவு தேவை, உறைவிடம் தேவை, இருப்பிடம் தேவை, அடிப்படை வசதிகள். ஆகவே உணவு தண்ணீரை பெற்றுட்டோம். ஒரு காலத்துல சொன்னா எலிகிரி சாப்பிடுன்னா, ஆனால் அந்த நிலையை மாற்றி சம்பா, தாளடி, குறுகை என்ற பசுமை திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி திமுக ஆட்சி, கலைஞரின் ஆட்சி. இன்னைக்கு ஒருத்தவங்க கூட பசியோட இல்ல, எல்லாரும் ஜம்முன்னு 3 வேளை சாப்பிடுறோம். சரி ஐயா, உயர்வா பேசுங்க. விவசாயிகள் எல்லாம் எலிக்கறி சாப்பிட்டவே 3 வேளை. ஓகே மனிதர்கள் 3 வேளை சாப்பிடுறது நாங்க தான் கொண்டு வந்தோம். இதுல நிறைய வேளை சாப்பிடுறவங்க சொல்றாங்க. ஓகே ஐயா, டைம் முடிஞ்சிச்சுங்க ஐயா, முடிஞ்சிச்சு. எததுல ஸ்டிக்கர் ஒட்டனாங்க, 3 வேளை சாப்பிடுறதுலயும் ஒரு ஸ்டிக்கர். சரி, ஓகே.